24/7 செய்தி துளிகள் நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேக காட்சிகளுடன் காண இருக்கிறோம். நிகழ்வுகளுடன் நான் உங்கள் ஷாம். வாருங்கள் நிகழ்வுகளுக்குள் போகலாம். பூலோக வைகுண்டமான பிரசித்தி பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பும் நிகழ்ச்சி இன்று வெகு கோலாகலமாக நடைபெற்றது. புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி 2025 விழாவை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதியான இன்று காலை 4 மணியளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. 108 திவ்ய தலங்களில் முதன்மை திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோவிலில் நடைபெறும் மிக முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதசி திருவிழாவாகும். பகல் 10 ரா 10 என 21 நாட்கள் இவ்விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் 30ஆம் தேதி அன்று திருநெடுந்தாண்டவத்துடன் துவங்கியது. டிசம்பர் 31ஆம் தேதி முதல் பகல் 10 விழா துவங்கியது. இவ்விழாவில் தினமும் உற்சவரான நம்பெருமாள் முத்தங்கி சேவையில் அச்சுதன் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். ஜனவரி 9ஆம் தேதியுடன் பகல் 10 திருவிழா நிறைவடைந்தது. பகல் 10 திருவிழாவின் நிறைவு நாளில் நம்பெருமாள் மோகினி அவதாரம் எனப்படும் நாச்சியார் திருக்கோலத்தில் மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெண்ணிற பட்டு அலங்கரிக்கப்பட்ட நீண்ட ஜடை, பல்வேறு திரு ஆபரணங்கள் அணைந்து கையில் தங்க கிளி ஏந்தி கிளி மாலை அணிந்தபடி பெண் கோலத்தில் காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதசியான இன்று ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் மூலஸ்தானத்திலிருந்து ரத்தின அங்கி முத்துக்கொண்டை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமாள் புறப்பாடானார். அதிகாலை 4 மணியளவில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா ஜனவரி 9ஆம் தேதி முதலே பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது. நேரடியாக ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதர் பெருமாளை தரிசிக்க முடியாத பலரும் தொலைக்காட்சி மூலமாக கண்டு ரசித்தனர். சொர்க்கவாசல் கடந்து வந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று துவங்கி அடுத்த 10 நாட்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் ரா 10 விழா நடைபெறும். தினமும் ஆயிரக்கால் மண்டபம் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் நம்பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிப்பார். ஜனவரி 10ஆம் தேதியான இன்று முதல் தொடர்ந்து 10 நாட்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும். பக்தர்கள் அதன் வழியாக சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்யலாம். ஜனவரி 20ஆம் தேதியன்று நம்மாழ்வார் மோட்சத்துடன் ஸ்ரீரங்கத்தில் இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவடையும். போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டம் நிச்சயம் நடக்கும் என CITU பொதுச் செயலாளர் திரு சவுந்தரராஜன் எச்சரித்துள்ளார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, பணியில் இருப்போரின் ஊதியம் ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் சாலையில் நேற்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியம் சம்மேளனம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் திரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளரிடம் சவுந்தரராஜன் கூறியதாவது: 5 ஆண்டுகளை கடந்தும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் உள்ளனர். அகவிலைப்படி உயர்வு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதை அமல்படுத்த மறுக்கின்றனர். கடந்த ஆண்டு இதே நாளில் இதே கோரிக்கைகளுக்காக வேலைநிறுத்தம் செய்தோம். அதில் தலையிட்ட உயர்நீதிமன்றம் பொங்கல் என்பதால் வேலைநிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்று கூறியது. அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஓராண்டு கடந்தும் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை. எனவே பொங்கலுக்கு பிறகும் உருப்படியான வேலைகளை செய்யாவிட்டால் வேலைநிறுத்தத்தை தவிர்க்க இயலாது என்றார். போராட்டத்தில் CITU மாநில செயலாளர் G. சுகுமாரன், சம்மேளன பொதுச் செயலாளர் K. ஆறுமுகனைனார், MTC சங்க தலைவர் துரை, பொதுச் செயலாளர் தயானந்தம் உட்பட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலராக EPS தேர்வானதை குறித்து விசாரிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளில் தீர்வு காணும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி விசாரித்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தியின் மனு மீது தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்றும், அப்போது பழனிசாமி, O. பன்னீர்செல்வம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ள மனுதாரர்கள் என அனைத்து தரப்பினரையும் கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அங்கீகரிக்க கூடாது என கோரி முன்னாள் எம்பிக்களான OP ரவீந்திரநாத் மற்றும் KC பழனிசாமி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருந்தனர். இதேபோல் பெங்களூரில் புகழேந்தி வழக்கறிஞர் ராம்குமார், ஆதித்தன், சூரியமூர்த்தி, காந்தி,
ராமச்சந்திரன் ஆகியோர் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என கூறியும் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளனர். இந்த மனுவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. அதிமுக பொதுச் செயலராக பழனிசாமி தேர்வானது குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலரான பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், சி. குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பழனிசாமி தரப்பில் ஆஜரான டெல்லி மூத்த வழக்கறிஞர் சி. ஆரியமா சுந்தரம், தற்போது அதிமுகவில் உறுப்பினர்களாக இல்லாத தனிப்பட்ட நபர்கள் கட்சி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளனர். அந்த மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றார். அதை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலனும் ஆமோதித்தார். தேர்தல் ஆணையத்தின் இந்த நிலைப்பாட்டுக்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டியதுதானே என தெரிவித்தனர். பின்னர் அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே உரிமையல் வழக்குகள் தொடரப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் சூழலில் இதே விவகாரம் தொடர்பான தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எந்த முகாந்திரமும் இல்லை என்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது என இடைக்கால தடை விதித்தனர். மேலும் இது தொடர்பாக வரும் ஜனவரி 27ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். தமிழகம் முழுவதும் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் நெல்லின் ஈரப்பதத்தை 18 விழுக்காடிலிருந்து 21 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் சம்பா, தாளடி பருவ அறுவடை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அதன் மூலம் கிடைக்கும் நெல்லை கொள்முதல் செய்ய போதிய எண்ணிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டி வருவது கடுமையாக கண்டிக்கப்படத்தக்கது. சம்பா, தாளடி பருவ நெல் கொள்முதலுக்காக டிசம்பர் மாதம் இறுதியிலும் ஜனவரி மாத தொடக்கத்திலும் அதிக எண்ணிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் ஜனவரி மாதம் பிறந்து 10 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரை போதிய எண்ணிக்கையில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை. ஓரிரு இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் கூட அங்கு பல்வேறு பற்றாக்குறைகளை காரணம் காட்டி நெல் கொள்முதல் நடைபெறவில்லை. காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டு 7.27 லட்சம் ஏக்கரில் மட்டுமே சம்பா பருவ நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டில் 2.51 லட்சம் ஏக்கர் கூடுதலாக 9.78 லட்சம் ஏக்கரில் சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இது தவிர தாளடி பருவ நெல் சாகுபடி பல லட்சம் ஏக்கரில் செய்யப்பட்டிருப்பதால் நடப்பாண்டில் அதிக அளவில் நெல் கொள்முதலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் அதிக எண்ணிக்கையில் கொள்முதல் நிலையங்கள் திறக்க வேண்டும். ஆனால் இயல்பான எண்ணிக்கையில் கூட நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை. அண்மையில் காவிரி பாசன மாவட்டங்களிலும் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் பெய்த தொடர் மழையால் பல்லாயிரம் ஏக்கர்கள் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்து நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன. அண்மையில் காவிரி பாசன மாவட்டங்களிலும் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் பெய்த தொடர் மழையால் பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது. அதனால் உழவர்களுக்கு கடுமையான இழப்பு ஏற்பட்டது. மழையில் தப்பிய நெல்லை அறுவடை செய்தும் கூட நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் தனியார் இடைத்தரகரிடம் அடிமாட்டு விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளனர். அதனால் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் நிலையை கருத்தில் கொண்டும் அவர்கள் சாகுபடி செய்த நெல்லை ஓரளவாவது நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள தமிழ்நாடு முழுவதும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அதிக அளவில் எண்ணிக்கையில் திறக்க வேண்டும். கடந்த காலங்களில் பெய்த மழையும் பிப்ரவரி மாதம் வரையில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டிருந்ததை கணக்கில் கொண்டு நெல்லுக்கான ஈரப்பதத்தை 18 விழுக்காடிலிருந்து 21 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும். கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருக்க வைக்காமல் அவர்களிடம் மூட்டைக்கு 50% கையூட்டு கேட்டு கொடுமைப்படுத்தாமல் நெல் மூட்டைகளை விரிவாக கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார். ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் சென்னையில் நேற்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் கைத்தறி துணிநூல் துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் கோஆப்டெக்ஸ் இந்திய அளவில் முன்னணி கைத்தறி நிறுவனமாக செயல்படுகிறது. இதற்கு தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் 150 விற்பனை நிலையங்கள் செயல்படுகின்றன. இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் விற்பனை பிரிவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள கோஆப்டெக்ஸ் அலுவலகம் முன்பு நேற்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அரசாணைப்படி வீட்டு வாடகைப்படி மற்றும் நகர ஈட்டுப்படி உயர்த்தி வழங்க வேண்டும்,
வேண்டும். விற்பனை பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு உயர் பொறுப்புகளில் நியமனம் செய்யப்படும் வகையில் பணியாளர்கள் பணி வீதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும். பதவி உயர்வு அனைத்து நிலையும் கிடைக்க வேண்டும் போன்றவற்றுக்கு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் சங்க தலைவர் பாரதி, பொதுச் செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் குமார் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். போராட்டத்தின் போது இச்சங்கத்தின் தலைவர் பாரதி கூறுகையில், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் ஊழியர்கள் கொடுக்கும் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மிரட்டப்படுகின்றனர். விசாகா கமிட்டி முறையாக கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் செயல்பட வேண்டும். விற்பனை தரகு திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் பெண் ஊழியர்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை குறித்து பேசினார். TNPSC குரூப் 4 தேர்வில் காலி இடங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான TNPSC குரூப் 4 தேர்வு கடந்த 2024 ஜூன் 9ஆம் தேதி நடத்தப்பட்டது. முன்னதாக இத்தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான போது காலி இடங்கள் எண்ணிக்கை 6244 இருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக காலி இடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு கடைசியாக 9491 உயர்ந்தது. இந்நிலையில் தற்போது புதிதாக மேலும் 47 காலி இடங்கள் சேர்க்கப்பட்டு இந்த எண்ணிக்கை 9538 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசென்சிங் வாரியத்தில் 4 இளநிலை உதவியாளர், தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தில் இளநிலை உதவியாளர், நேர்முக உதவியாளர் பணிகளில் 16 காலியிடங்கள், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் 27 மின் மதிப்பீட்டாளர் என புதிதாக 47 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக TNPSC அறிவித்துள்ளது. விஷாலுடைய நல்ல மனதிற்கு விரைவிலேயே சிங்கம் போல மீண்டு வருவான் என நடிகர் ஜெயம் ரவி நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற மதகஜ ராஜா படத்தில் விளம்பரப்படுத்துதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் விஷால். அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட கை நடுக்கம், கண் பார்வை பிரச்சனை உள்ளிட்ட அனைத்துமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஷால் கை நடுக்கத்துடன் பேசும் வீடியோ பதிவு இணையதளத்தில் பெரும் வைரலானது. பலரும் விஷால் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தனது காதலிக்க நேரமில்லை படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் விஷால் குறித்து நிகழ்ச்சியுடன் பேசியுள்ளார் ஜெயம் ரவி. அதில் அவர் கூறியிருப்பது, விஷாலை விட ஒரு தைரியசாலி யாரும் கிடையாது. அவன் இப்போது ஒரு மோசமான கட்டத்தில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய தைரியம் அவனை காப்பாற்றும். கூடிய சீக்கிரம் அவன் வருவான். அவனுடைய நல்ல மனசுக்கும் அவனுடைய குடும்பத்தினரின் நல்ல மனசுக்கும் கண்டிப்பாக அவன் விரைவிலேயே சிங்கம் போல மீண்டு வருவான் என ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார். கீர்த்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்துள்ள திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தில் யோகி பாபு, வினய், ஜான் கொக்கன், லட்சுமி ராமகிருஷ்ணன், வினோதினி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். A.R. ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படம் வரும் ஜனவரி 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பதுதான் எனது கொள்கை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பெரியாரை பற்றி நாங்கள் கூறுவது அனைத்தும் உண்மை. அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டு வருகிறோம். தமிழ் மொழி, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பக்தி இலக்கியம், வள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள் பற்றி பெரியார் கூறிய கருத்துக்களே இதற்கு ஆதாரம். அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார். எந்த மொழியில் அவர் அதை கூறினார்? நாங்கள் வெளியிட்டுள்ள ஆதாரம் போதவில்லை என்றால் இன்னும் வெளியிடவும் தயாராக இருக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா தேசிய இயக்கத்துக்கும் மொழிதான் முக்கியமானது. தமிழ் மொழி பற்றி தவறாக கூறிய போதே பெரியாரின் கொள்கை கோட்பாடுகள் சரிந்துவிட்டன. வள்ளலார் வைகுந்தரை தாண்டி அவர் என்ன சீர்திருத்தம் செய்துவிட்டார்? நான் மாறி மாறி பேசவில்லை. ஒவ்வொன்றாக படிக்கும் போதுதான் தெளிவு ஏற்படுகிறது. திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பதுதான் எனது கொள்கை. மண்ணின் விடுதலைக்காக தனது சொத்தை விற்றவர் வ.உ.சி. ஆனால் சொத்துக்காக திருமணம் செய்தவர் பெரியார். என்னிடம் சான்று கேட்டும் பெரியார் இயக்கத்தினர் பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு என்ன போராட்டம் நடத்தினார்கள்? ஆளுநருடன் டீ குடிக்கிறீர்கள், எதிர்த்து போராட்டமும் நடத்துகிறீர்கள். காலையில் மகனும் மாலையில் தந்தையும் பிரதமரை சந்தித்தது மாநில வளர்ச்சிக்கா? குஜராத் மீனவர்களை கைது செய்த போது கடற்படையினர் விரட்டிச் சென்று அவர்களை மீட்டுள்ளனர். ஆனால் தமிழகம், புதுச்சேரி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கிறது. இந்த பிரச்சனை நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்பதுதான். நான் அதிகாரத்துக்கு வந்தால் தமிழக மீனவர்கள் மீது யாராலும் கை வைக்க முடியாது. திராவிடம் என்ற சொல் எந்த மொழியில் உள்ளது? திராவிடம் என்ற சொல் இருப்பதால் தான் நான் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து பாரதிதாசனின் வாழ்வியல் செம்மையும் பாடலை தமிழ்தாய் வாழ்த்துக்காக பயன்படுத்துகிறேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.
பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தில் தந்தை தாய் மகன் ஆகியோர் கடந்த நவம்பர் மாதம் கொலை செய்யப்பட்டனர். 42 நாளாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் நேற்று பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை வகித்த மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசுகையில், இந்த கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் எதற்காக பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும்? இப்பகுதியை சேர்ந்த 50,000 பேரிடம் கையெழுத்து பெற்று தமிழக ஆளுநரிடம் அளித்து குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்துவோம். அவர்களை நாங்கள் நிச்சயம் வேட்டையாடப் போகிறோம். உள்துறை அமைச்சரை சந்தித்து புலனாய்வில் கைதேர்ந்த அதிகாரிகளை கொண்டு இக்கொலை வழக்கை விசாரிக்குமாறு வலியுறுத்துவோம். இந்த வழக்கை தமிழக அரசே சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக காவல் உதவி ஆய்வாளர், காவலர் தேர்வு நடத்தப்படவில்லை. காலி பணியிடங்கள் ஆண்டுதோறும் அதிகரிக்கும் போது குற்றங்களை எப்படி கண்டறிந்து தடுக்க முடியும்? அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்தும் நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இங்கு சிஸ்டம் தோற்றுவிட்டது. யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய டி ஷர்ட்டுடன் தான் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உள்ளோம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அண்ணாமலை செய்தியாளரிடம் கூறும்போது, டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தாது என தெரிவித்த பின்னரும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் கைதான ஞானசேகரனை திமுகவில் இல்லை என அக்கட்சித் தலைவர்கள் கூறினார். மானமும் அறிவும் இல்லாதவர்கள் தான் பெரியாரை இழிவாக பேசுவார்கள். அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேடி மலிவான இழிவான அரசியல் செய்யும் பேர்வழிகளை புறக்கணிப்போம் என திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நேற்று புதுச்சேரியில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பதுதான் எனது கொள்கை. மண்ணின் விடுதலைக்காக தனது சொத்தை விற்றவர் வ.உ.சி. ஆனால் சொத்துக்காக திருமணம் செய்தவர் பெரியார் என கூறியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று வெள்ளிக்கிழமை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மனித குலத்தின் சமூக விடுதலைக்கான மாபெரும் தலைவர் பெரியார். தன் வாழ்நாளில் கடைசி நாட்கள் வரை சமூக நீதிக்காக சளைக்காமல் பாடுபட்ட திராவிட இயக்க பெருந்தலைவர் அவர். தன் மனதில் தோன்றிய சிந்தனைகளை எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து கூறியவர். அவருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை சிந்தனைகள் சமுதாயத்தின் இருட்டை விரட்டி வெளிச்சத்தை உண்டாக்கியது. தன்னுடைய கருத்துக்களாகவே இருந்தாலும் அதை கேட்பவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியினால் சிந்தித்து அதன் பிறகே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய உலக சிந்தனையாளர். மனிதர்களிடையே சாதி, மதம், மொழி, நிறம், பாலினம் என எந்த வகை ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமத்துவ சமுதாயம் அமைந்திட வேண்டும் என உயர்ந்த லட்சியத்துடன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர். அவருடைய கொள்கை உறுதியின் விளைவாக தேர்தல் களத்தையே காணாமல் தன் லட்சியங்களை அரசாங்கத்தின் சட்டங்களாக, திட்டங்களாக மாறச் செய்து தான் வாழும் காலத்திலே அவை நிறைவேறிட கண்டவர். மண்டை சுரப்பை உலகு தொழும் என அவரை புரட்சிக் கலைஞர் பாரதிதாசனும் பாடினார். கொள்கையில் எதிர் துருவமாக இருந்த ராஜாஜி என் அன்பான எதிரி என்று பெரியாரை பாராட்டினார். அவரோடு முரண்பட்டவர்களும் கூட அவருடைய தூய தொண்டினை, போராட்ட குணத்தை, ஒளிவுமறையின்றி கருத்துக்களை வெளிப்படுத்தும் தன்மையை புகழ்ந்திட தவறில்லை. ஈவேரா பெரியார் இந்த மண்ணின் மணாளர் என புகழ்ந்துரைத்தார் வரா. உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள், தெளிந்த உள்ளம் கொண்ட தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் பெரியாரின் கருத்துக்களை மதிப்பார்கள். அவருடைய தொண்டினை போற்றுவார்கள். பெரியார் எந்த நேரத்தில் எந்த சூழலில் என்ன சொன்னார் என்று பெரியார் சொன்ன பகுத்தறிவு கண்ணோட்டத்துடன் ஆராய்ந்து பார்த்து செயல்படுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே தந்தை பெரியாரிடம் பிரிந்து வந்து அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான். பெரியாரின் லட்சியத்தை அரசியல் வழியில் முன்னெடுத்தார் அண்ணா. அப்பொழுது இரு இயக்கங்களிடம் இடையே கருத்து மோதல்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் கடந்துதான் 1967 பெரியார் வாழ்த்துக்களுடன் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்கை என்றார் அண்ணா. பெரியாரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சமபங்கு கொடுத்தவர் கலைஞர். அனைத்து சாதி தரப்பினரும் அர்ச்சராக வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றிட முனைந்தவரும் அவர்தான். அந்த சட்டத்தின்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் பணி ஆணை வழங்கி முல்லை அகற்றியவர் மாண்புமிகு முதலமைச்சர். பெரியாரின் பிறந்தநாளை சமூக நீதி நாளாகவும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை சமத்துவ நாளாகவும் கடைபிடிக்கிறது திராவிட மாடல் அரசு. தந்தை பெரியாரின் புகழை நாம் என்றென்றைக்கும் போற்றுவோம். அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் இழிவான மலிவான அரசியல் பேர்வழிகளை புறக்கணிப்போம். எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாம் என நினைப்பார்களே, ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் 2.69 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள சிந்தாதிரி மீன் அங்காடியில் உள்ள கடைகளுக்கு மாத வாடகை 625 என மாநகராட்சியால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 2,69,82 கடைகள் கொண்ட நவீன மீன் அங்காடி சிந்தாதிரிப்பேட்டையில் கூவம் ஆற்றின் கரையோரம் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 1247 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் 1022 சதுர மீட்டர் பரப்பளவில் அங்காடி அமைந்துள்ளது. இந்த அங்காடியில் புயலால் சேதமடையாத வகையில் சென்சேல் கட்டுமானத்துடன் கூடிய மேற்கூரை அமைக்கப்பட்டு
அமைக்கப்பட்டுள்ளது. மீன் கழிவு நீரை பயோடைஜஸ்ட் கூட்டமைப்புக்கு கொண்டு செல்ல பிரத்யேக வடிகால், வாகன நிறுத்தம் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள கடைகள் ஒவ்வொன்றும் 25 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடைகளுக்கான வாடகையை மாநகராட்சி நிர்வாகம் நிர்ணயித்துள்ளது. அதன்படி ஒரு சதுர அடிக்கு மாத வாடகை 25 என ஒரு கடைக்கு 625 நிர்ணயித்துள்ளது. இது விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் மாணவ மாணவிகள் உற்சாக ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட அனைத்து தரப்பினரும் தயாராகி வருகின்றனர். தமிழ் சமுதாயத்தின் பயன்பாட்டை உலகுக்கு உணர்த்தும் வகையில் தை திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாள் என ஆண்டுதோறும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் திருநாள் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடினர். ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மற்றும் முதல்வர் ஸ்ரீ வெங்கடேஷ் பொங்கல் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டார். மேலும் கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு மதங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழாவில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆட்டம் பாட்டம், தனித்திறமை, ரங்கோலி, கோலப்போட்டி மற்றும் பானை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நடனமாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் பானை உடைத்தல் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு மேலே கட்டப்பட்டுள்ள பானையை உடைக்க நடந்து சென்று சுற்றி திரிந்து பானை உடைக்க முயன்ற காட்சி பெரும் நகைச்சுவை அலையை ஏற்படுத்தியது. இறுதியாக பேராசிரியர் ரமேஷ் பானை உடைத்து வெற்றி பெற்றார். திருச்சியில் ஷரீப் பாய் தக்னி பிரியாணி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் கலந்து கொண்டார். திருச்சியில் ஷரீப் பாய் தக்னி பிரியாணி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் கலந்து கொண்டார். அனைத்து கிராமப்புறங்களிலும் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது விளையாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில்லை. இளைஞர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே தேர்ந்தெடுப்பு துறையில் முன்னேற முடியும். தமிழ்நாட்டில் பிறந்த வீரர்கள் CSK அணியில் இடம் பிடிக்க வேண்டும் என நினைப்பார்கள். அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். நான் நிறைய கேப்டன்களின் தலைமையில் விளையாடியுள்ளேன். குறிப்பாக கேப்டன்கள் கோலி, வில்லியம்சன் ஆகியோர் மிகவும் பிடிக்கும். தோனி தலைமையில் விளையாடியது இல்லை. இந்திய அணி கடைசி 2 டெஸ்ட் தொடர்களில் தோல்வியடைந்தது குறித்த கேள்விக்கு விளையாட்டில் ஏற்றத்தாழ்வு இருப்பது சகஜம்தான். தற்போது சில வீரர்கள் ஃபார்ம் அவுட்டில் உள்ளனர். அவர்கள் அடுத்த முறை ரன் அடிக்கும் பொழுது அதை பெரிதாக பேசுவார்கள். சில போட்டிகளில் தோல்வியடைவது நம் கையில் இல்லை. 2 தொடர்களில் தோல்வியடைந்ததை வைத்து நாம் எதையும் கூற முடியாது. அஸ்வின் ஹிந்தி மொழி குறித்து கருத்து கூறியுள்ளார். அதற்கு உங்களது கருத்து என்ன என்று கேட்டதற்கு, இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடிப்பீர்களா என்ற கேள்விக்கும், கடந்த IPL தொடர் சிறப்பாக இருந்தது. இந்த வருடமும் IPL தொடரில் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியில் இடம் பிடிப்பேன். அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறேன். கிராமத்தில் இருந்து வந்த நான் இந்திய அணியில் தேர்வானதே பெரிய சாதனைதான். இனி வரும் காலங்களில் கிராமத்து இளைஞர்கள் நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது என்பதற்காக எனது சொந்த ஊரில் கிரிக்கெட் கிரவுண்ட் அமைத்து கொடுத்துள்ளேன். நிறைய மாவட்டங்களிலிருந்து பல இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்பதே எனது ஆசை என கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் வி நியூஸ் 24/7 செய்தி துளிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.